புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நாம் தமிழருக்கு சின்னம் உறுதிப்படுத்தப்பட்டது. எப்பா ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவியாப்பா நீ? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச செய்தியா பழைய செய்தியை கேட்டிங்கன்னா நான் எப்போவுமே லேட்டு தான். லேட்டுங்கிறதாண்டி ரொம்ப லேட்டு. ஊரெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சின்னத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நியூஸ் லைவ் அப்டேட் கொடுக்குற ஆள்லாம் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன விஷயம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடச்சாச்சு. உறுதிப்படுத்தப்பட்ட சின்னமாக விவசாய சின்னமே கிடச்சாச்சு. விவசாய சின்னம் போன வாட்டி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி வந்திருக்குது. அதனால் ஓட்டை மாற்றி போட்டுறாதீங்க, பொறுமையாக பார்த்து போடுங்க. இப்போ முதல் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெட்டை மெழுகுவர்த்தி இருந்தது, அப்புறம் அந்த மைக்கு சின்னமாச்சு, அப்புறம் விவசாய சின்னமாச்சு. சின்னங்கள் மாறிக்கிட்டே இருந்தது. இந்த முறை அங்கீகாரப்படுத்தப்பட்ட கட்சியாக இருக்கிறதுனால எங்களுக்கு காமனாக ஒரு சின்னம் வேணும்ன்றத தேர்தல் நேரத்தில் அணுகாமல் தேர்தலுக்கு ஓராண்டுகளுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுறாங்க, அந்த வேலையை சரிப்படுத்திட்டாங்க. ஏன்னா கடந்த முறை தேர்தலில் ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுட்டாங்க. சின்னத்தை முடக்கி வேலைகளை பார்த்தது எல்லா கட்சிகளும். அப்படின்ற பொழுது இந்த முறை அந்த வேலை நடக்கூடாது. வேட்பாளர்கள் ஒரு பக்கம் அறிவிச்சுக்கிட்டே வர்றாங்க, இன்னொரு பக்கம் சின்னத்தையும் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ சின்னத்தையும் வேட்பாளரையும் கொண்டு சேர்க்கிற முயற்சியை ஓராண்டுகளுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சி எடுக்குது. இந்த முயற்சி உண்மையில் வரவேற்கத்தக்கது தான். இந்த முயற்சியில் நாம் எவ்வளோ வாக்கு சதவீதத்தை வைக்க போகிறோம், வெற்றி பெற போகிறோமா, 2ஆம் இடத்துக்கு வர போகிறோமா, அல்லது வாக்கு சதவீதத்தை அதிகரித்தப்படுத்த போகிறோமாங்கிறதுலாம் தேர்தல் முடிவுகள் சொல்லிடும். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதுவரைக்கும் அண்ணன் சீமான் அவருடைய கட்சி இந்த சின்னம், சீமான் அவருடைய கட்சி இந்த சின்னம் அப்படின்னு இருந்தது. தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சின்னத்தை அறிவிச்சு இதுதான் சின்னம்னு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இனி அப்படி இல்லை. நமக்கு உதயசூரியன் ஒரு சின்னம் இருக்கிறது போல், ரெட்டையில ஒரு சின்னம் இருக்கிறது போல், கை சின்னம் இருக்கிறது போல், இந்த பக்கம் தாமரை சின்னம் இருக்கிறது போல், கம்யூனிஸ்டுகளுக்கு சின்னம் இருக்கிறது போல், நிரந்தரமாக நாம் தமிழர் கட்சிக்கார சின்னம்னு தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. கொடுத்த இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இனி நம்மளுடைய பொறுப்பு. சரி, சின்னம் கிடைச்சாச்சு. நம் எண்ணம் போல் இனி அரசமயமாகிறத பார்ப்போம். நன்றி. இங்கே எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் உங்களால் வெறும் 10 ரூபாயில் உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? முடியும். அதுவும் எங்களோட நாம் மீடியான்ற வெப்சைட்டில் உங்களோட பிஸ்னஸை வெறும் 10 ரூபாயில் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.